கோழிக்கணுமா? வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். காலை நேர வணக்கம். ம் வியாழக்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு டெய்லி சாம்பாரே வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ம் இன்னைக்கு பருப்பு அரிசி சாதம் வைக்கலாமா அப்படின்னு பார்க்குறேன். ம் அது வைக்குமா? பருப்பு வைக்கலாமே அரிசி சாதம் பொங்கலாம். வைக்கலாமே. பருப்பு அரிசின்னா ரெண்டும் சேர்த்து ஒரு இதில் வச்சுருவீங்களா? ஆமாம், ம் குக்கரில் வச்சிட வேண்டியதான். ம் குக்கரில் வச்சுட்டு இது வேணால் மசாலா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ம் இது ஓ மசாலையை போட்டுக்கலாம் கொஞ்சம். ம் ம் அப்படி பண்ணுவோமா? ஓகே. சரி, நறுக்கிறேன். நான் அங்கே கொண்டு போய் நறுக்கிற இடத்துல தான் இது அப்புறம் குக்கரில் வந்து அப்புறம் போடலாம். ம் நறுக்கிட்டு வந்துடுறேன். ம் ஹலோ மம்மி, இங்கே நறுக்க வந்தாச்சா? ஃப்ரெண்ட்ஸ், பூக்கோஸ் வாங்கினேன். இந்த பூக்கோஸ் 30 ரூபா ம் அன்னைக்கு கடையில். ஓ சரி, பூக்கோஸும் உருளைக்கிழங்கு எல்லாம் மசாலையை போட்டுக்கணும். ம் பூக்கோஸ்னாலும் காலிஃப்ளவர்னாலும் ஒன்று தானே? ஒன்று. ம் இதே இது மாதிரி போடுவீங்கல்ல, இந்த காலிஃப்ளவரில் இந்த சிக்கனை பொரிக்கிற மாதிரி. அது அது நல்லாயிருக்கும். அது ஆனால் ரொம்ப சாப்பிட முடியாதா? அது சாயந்தரம் வறுக்கணும். அது வந்து நீ ரொம்ப லேட்டாக சாப்பிட்றதுக்கெல்லாம் வறுத்து போயிடும். ம் நல்லா இருக்காதா? பாக்ஸில் போட்டு மூடி வச்சா? இருந்து பண்ணோம்னா பண்ணலாம். பாக்ஸில் போட்டு மூடி வச்சா? அப்படி போட்டாலும் வறுத்து போயிடும். இன்னைக்கு வலிக்கு நமக்கு எப்படி திடீர்னு பூக்கோஸ் எடுக்கணும்னு தோணுச்சு? ஆமாம், தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் எல்லாம் வந்து இத்தனை நாள் எடுக்கல. தேங்காய் வேணும் இருக்கலாம். ஓ, அப்போ தான் டேஸ்ட்டு கூடவா? ஆமாம். இது எங்கே மம்மி, நம்ம தமிழ்நாட்டிலையா கைக்குது? இது தெரியல, அது எங்கேயே காய்ச்சல் தெரியல. ஆனால் உடம்புக்கு நல்லது. ஓ, சுடுதண்ணியில் போட்டு இதுங்க. ஓ, அதில் பூச்சி இருக்குமா? ஆமாம், அந்த பூச்சி, இந்த குட்டி குட்டி பூச்சியா? அது சுடுதண்ணியில் போட்டு அலசினாதே அந்த பூச்சி போகுமா? சாகும். அப்புறம் இன்னைக்கு யாரோட வீடியோ பார்த்தீங்க? இன்னைக்கு நேற்று நைட்டு யாரோடது பார்த்தீங்க? அம்மா கைப்பக்குவம். அம்மா கைப்பக்குவம் தெரியல அவங்கள்ட்ட. ஆமாம், ஏதோ வீடியோ பார்த்தேன், ஞாபகம் இல்லை. மறந்துச்சு. அவங்க ஏதோ ட்ரெஸ்ஸு வச்சு தான் அந்த அம்மா ஷாப்பிங் போய் தீபாவளி அதுவுமா எல்லா கடையிலையும் நிறைய கடைகளுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ஆமாம், அந்த ப்ரொமோஷன் வீடியோவே நிறைய போடுறாங்க. தீபாவளி சம்மா கொண்டு விட்டுட்டு நிற்கிறேன். அது பேசி வீடியோ போடுது. இது இந்த ட்ரெஸ் இவ்வளவா, இந்த ட்ரெஸ் இவ்வளவா அப்படின்னு போடுது. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. கடைசி எடுக்குமா என்னன்னு தெரியல. அது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இவருக்கு. ஆமாம், ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ப்ரமோஷன் நல்லா ரிச்சாக இருக்கவங்களா இருந்தால் கொடுத்துருவாங்க. ஈரோடு சிவா டெக்ஸோ இன்னும் அந்த டெக்ஸுக்கெல்லாம் இது பண்ணுது. வச்சு போயிடுறாங்க ப்ரமோஷனுக்கு. ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அப்படி ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆன்லைனில் பொருள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்களா? இது நம்ம ரூட்டு. அவன் போடவே இல்லைப்பா மருதா வீடியோ. என்ன போடல இடையில போட்டேன்னு சொன்னீங்க. இடையில போட்டேன், இப்போ திருப்பி போடல. ஷார்ட்ஸையும் காணோம், வீடியோவும் காணோம். லாஸ்ட் வீடியோ என்ன போட்டேன்? லாஸ்ட் வீடியோ அப்பாவோட வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். வீடியோ நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டோம், அப்பாவுக்கு டீ கொண்டு வரணும்னு ஒரு வீடியோ போட்டேன். அதோட சரி, மருதா வளர்த்தையும் காணோம். இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்கா எல்லாமே, அவங்கெல்லாம் நம்ம ஊர்லேருந்து டெவலப் பண்ணவங்க தான். அவங்கெல்லாம் பாருங்க, ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க. 3-4 பேர் பொம்பளை லேடிஸ் பண்ணுறாரு. இல்லை, இது என்ன வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து இது ஆம்பளைய பண்ணுறது 5 பேர். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் யூடியூப்லேயே இன்கம்லேயே அதான் கூட. அவங்க ஃபாரின் போயிட்டாங்களா? நீ வேறு ஃபாரின் போயிட்டாங்களா? அவங்க இங்கேயோ ஹோட்டல் வச்சுருக்காங்க. வில்லேஜ் குக்கிங் சேனல்னே ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் சாப்பாடு எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் வந்து அந்த கைப்பக்குவத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஆளுகளுக்கு, சமைக்கிற ஆளுகளுக்கு.
ஒருத்தர் மீச வச்சு ஒரு கருப்பா அவர் தானே வயசானவர். மீதி 5 பேர் சின்ன வயசு ஆளுங்க. ஆமா, சின்ன வயசு. அவங்க எல்லாமே பெரிய லார்ஜ் சைஸில் பண்ணி தான் ஃபேமஸ் ஆனது. எல்லாமே அண்டா கணக்கில் பண்ணுவாங்க. அவங்க சேனலில் ஃபஸ்ட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போட்டால் 500 ஆம்லெட். அதே மாதிரி இது ஏதோ ஒரு இந்த குலோப் ஜாமுன் அது இது பண்ணுறா எல்லாமே கூட. அந்த மாதிரி பெருசாக, அதாவது 4 பேர் 5 பேர் சேர்ந்து காசு போட்டு பொருளை வாங்கி 5 பேருக்கும் இன்கம் அந்த மாதிரி. ஆனால் நல்லா இல்லை அவங்க சமைக்கிறது எப்படி போகுது இல்லை. ஃபஸ்ட்டு விறுவிறுப்பாக சொல்கிறாங்க இவருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து அந்த இது சொல்லுவாங்க, இல்லை இன்னைக்கு ஒரு புடி வாங்க எல்லாரும் பிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிடிச்சமான வார்த்தையாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஜாலியாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு புடின்னா எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கும்ல, ஏய் வா சாப்பிட்லாம் போல அப்படின்னு நினைப்போம்ல. அது மாதிரி ஒரு இம்ப்ரெஸ் மனசை தூண்டி விடுற மாதிரி பேசணும். அந்த மாதிரி பேசுகிறாங்க. சமைக்கிறதெல்லாம் அவங்க ஒரு சிலது தப்பாக தான் சமைக்கிறாங்க. அவங்க பண்ணுறது அது எப்படி சொல்கிறீங்க? அவங்க பண்ணுறது நானும் தான் பார்த்துருக்கேன் சேனல் ஒன்று. இன்க்ரீடியன்ட் சேர்க்குறதா? சேர்க்குறது சரியாக சேர்க்கல அவங்க. நான் கடைசி டோட்டல் வந்துருமோனோ அவுட்புட்டு லேடிஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக பண்ணல. அதே மாதிரி இன்னொரு 5 லேடிஸ் எல்லாம் பண்ணுறா. அதுவும் வில்லேஜ் ஒன்று மேலேருந்து விழுந்துச்சுல வரம்மா மாடியிலேருந்து. ஆமாம், அந்த அம்மா குரல் மாதிரி இருக்கு மாமிங்குது. ஆனால் வேற ஆளு குண்டா வரம்மா பண்ணுது. அவங்க மிளகாத்தூள் எல்லாம் சேல்ஸ். அப்பா குழந்தை இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுமா தீபாவளி கழிச்சு. அவங்க சேனல் நேம் மம்மி? அவங்க சேனல் வில்லேஜ் ஃபுட்டு ஒன்று போட்டிருக்காரு. அவங்க எது டாபிக் எடுத்து போகிறாங்க? அவங்களும் இந்த சாப்பாடு சமையல் தான். வீட்டு விஷயம் அந்த மாதிரியா? அவங்களுக்கு யார் வீடியோ எடுக்கிறா? புருஷன் தான் எடுப்பாருக்குள்ள. அவங்க கிராமத்துல ஒரு வீடு இருக்கு, தாசி வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. இங்கிட்டு நல்லா இருக்காங்க. எல்லாமே வசதியா இருக்குது. இப்போ இந்த காலத்துல எல்லாருமே வசதி மீன்ஸ் இப்போ ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சொந்தமாக ஒரு வீடு, அப்புறம் வந்து இது ஒரு பர்மனண்ட் வேலை, 2 3வது ஒரு காரு. இப்போ வசதியாக கூட இருந்துச்சுன்னா 2 3 காரு, இல்லைன்னா ஒரு காரு. ஒரு காரை வச்சுட்டு கோயில் குளத்துக்கு போகிறது, லீவ் விட்டா இந்த மாதிரி வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரெக்டாக கட்டாய வாழ்க்கை வேண்டும். நீங்கள் அந்த காலத்துலலாம் இப்போ ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்தான் வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு வாழணும். என்ன ஆமாம், கஷ்டம்தான் வாழ்க்கை. இப்போ அப்படி இல்லை, கஷ்டப்படுறதுக்கு யாரும் தயாரில் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு உறவோட இன்னொரு உறவு இருந்து வாழ்றதுக்கு பிடிக்கல. ஆமாம், என்ன ஒரு உயிர் இன்னொரு உயிரை சரி தள்ளி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமியா சுத்தமா பிடிக்கல, அக்கா தங்கச்சி பிடிக்கல. ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை தான் இருக்கிற மாதிரி. அம்மா பொண்ணு, ஆமா, மருமக மாமியார் எல்லாம் இருக்கிறதுக்கு பிடிக்கல. எல்லாரும் எதுவும் பிடிக்கல, ஜாலியா இருக்கணும். எல்லாரும் இந்த விட்டு கொடுத்து போற ஆளுங்க ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி. 20% 30% தான். மீதி எல்லாம் வந்து தான் தனியா இருந்தா போதும், ஏதோ அனுசரிச்சு போயிடுது. அது மாறுபட்ட இனங்கிறனால. இல்லைன்னா அதுவும் சேம் இனமா இருந்தா அதுக்கும் சண்டை வந்துடும். அதான் இந்த பிள்ளைகிட்ட நீங்க சொல்றேன், இந்த காலத்துல எல்லாம் ஒன்னா இருந்தா பெரிய கலைவர் ஆயிருந்தாச்சு. ஒன்னாவெல்லாம் யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் தனித்தனியா அவங்க வாட்டிக்கு இருந்தோமா அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரு சிலர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குது. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு முடியாம கிடந்தா கூட தானா கிடக்குது இல்லையே, அடுத்த ஹெல்ப்புக்கு வேணும்னே நினைக்கல. இல்ல ஒரு சிலதுக்கு அந்த வீடியோ போடையில மாமியார் மருமக வீடியோ போடுதுங்க. ஆமா, ஆனா விட்டு கொடுத்து போயிருதுங்க.
மாமியாக்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. ஏய் நீ அப்படி பண்ணிட்டியா, நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சீரியஸாக எடுத்துக்கல. மருமக்கெல்லாம் அத்தைக்கும் பண்ணட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு சில இடங்கள்ல. அதே தன்மையை தான் நம்ம அப்படி மாற்றிக்கணும், கேரக்டர் தான். அதனால தான் சொல்கிறாங்கல்ல, இந்த கேரக்டர்னால உயர்ந்தவனும் கூட, கேரக்டர்னால ஜீரோவில் நிற்கிறவனும் கூட. கேரக்டர் சரியாக வச்சுக்கணும். மனுஷனுக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம். அப்புறமே சுரேஷ்குமாரன் வீட்டுக்கு வரவே மாட்டேங்குது. அதான் அவங்க 2 பேருக்கு தான் கம்யூனிகேஷன் ஆகிப்போச்சு. கம்யூனிகேஷன் ஆகிப்போச்சு. இந்த அம்மா கொஞ்சம் பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே லொடன்னு பேசுது. அது எல்லாருக்கும் பிடிக்காது. அந்த இது ஜீவிதா எப்படி இருக்குன்னா, அது கரெக்டாக இருக்கனால, கரெக்டாக இருக்கவங்களுக்கு இந்த லொடன்னு பேசுகிறவங்க, அதிகமாக பேசுகிறவங்களை வந்து பிடிக்காது. இப்போ ஒரு சில இடத்துல நாளைக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அம்மா கோயிலுக்கு போவோமாம்மா அப்படின்னு கேட்குறேன். உடனே நீங்கள் சொல்கிறீங்க அதிகமாக பேசுகிறீங்கன்னு வச்சுங்க, கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இதுக்கு மூவிஸ்க்கு போயிட்டு அப்படியே நம்ம இந்த இடத்துக்கும் போயிட்டு வருவோமாப்பா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே நான் என்ன கேட்டேன், கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வருவோமான்னு கேட்டேன். நீங்கள் அதை விட அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கனால எனக்கு வந்து அந்த இடம் பிடிக்கல. அப்படிங்கிறனால கம்யூனிகேஷன் வந்துடும். நான் என்ன கோயிலுக்கு தானே கேட்டேன், நீங்கள் என்ன எல்லா இடத்துக்கும் போட முடியீங்க அப்படிங்கிற கம்யூனிகேஷன் வந்துடும். இப்போ கரெக்டாக இருக்கவங்களுக்குலாம் ஜீவிதா கெட்டிக்கார பொண்ணுங்க. ஆனா இந்த அம்மா கேரக்டர் குத்து இல்லை. இந்த அம்மா வந்து கொஞ்சம் வெகுளி. ஆமா ஆமா, என்ன பண்றோம்னே தெரியாம கடன்னு பண்றா. அது எல்லாருக்கும் ஒத்து வராது. இப்போ அவங்க 2 பேரும் பசங்க என்னவன் அம்மா விடுமா அப்படின்னு அனுசரிச்சு போயிடுறாங்க. இது மருமக வந்து வெளியே இருந்தே வந்திருக்கனால அனுசரிச்சு போக முடியல. அதனால கம்யூனிகேஷன் வரனால 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறதே நல்லதுன்னு தனித்தனியாக போயிட்டா. அப்புறம் சுரேஷ்குமாரனுமா, சுரேஷ்குமார் பாத்திமா பிபியோட போய் போட்டோ எடுத்துருக்கேன். பாத்திமா பிபி அவனை போய் கட்டி பிடிக்கிறா. ஐயோ அவ பெருசால இருப்பா, குண்டா பெரிய ஆளா அழகா இருக்கா. ஏன் கேட்குறேன், நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். அவனை கட்டி பிடிக்கிறா. ஓ பாத்திமா பிபி எதுக்குமா ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காளா? ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கா, எதுக்கோ வந்திருக்கா பார்க்க. எல்லாரும் உட்காந்துருக்கா, நிறைய பேர் பெரிய ஆளு உட்காந்துருக்கா. இவனும் இருக்கேன், இவன் பக்கத்துல இருக்கேன். பக்கத்துல இருந்தோடனே இவன் லேடிஸ வர்ணிச்சு பாடுற பாட்டு வருதுல்ல, அதுல பாடுறேன். சரி, பாடும்போது பக்கத்துல இவ இருக்கா. அப்ப இவ வந்து இவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். இல்லை மே அவன் டான்ஸ் தானே ஆடுவேன், பாட்டும் பாடுறானா? பாட்டு சும்மா போட்டு அவன் ஆக்ஷன் பண்ணுறான், டான்ஸ் மாதிரி. அதுக்கு பாத்திமா பிபி பக்கத்துல இருந்து கட்டி பிடிச்சி அவன் முத்தம் கொடுக்குறான். பரவாயில்ல. இல்லைன்னா அவங்களெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? ஆமாம், இல்லைன்னா அவங்க பார்த்துருக்க முடியுமா? அவன் ஊரில் ஒரு இடத்துல ஆடிக்கிட்டு இருந்தவன் இப்போ டிவியில் போய் இவ்வளோ தூரம் பார்க்குறேன். டிவியில் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ஏற்றி விட்டா பாருங்க. ஆமாம், டிவியும் விவரமா தான் இருக்காங்க. அவங்க வியூஸ் நிறைய வருது, மக்கள் விரும்புறான்னு தெரிஞ்சுதான் அவங்களே எடுத்தாங்க. அப்பதான் மக்கள் பாப்பான்ட்டு பிள்ளைங்க. ஆமா, இல்லை மேமே அதில் வந்து அவங்க என்னென்ன ஜீதமில்லை சிங்கிள் பசங்களாக இருக்கவங்கள வச்சு ப்ரோக்ராம் போடுவோம்னு யோசிச்சுருக்காங்க. சரின்னா அந்த வார்த்தை வந்த உடனே யார் யாரெல்லாம் சிங்கிள் பசங்களாக இருக்காங்க, கொஞ்சம் இதுவாக அதாவது புகழாக இருக்காங்க, டெவலப்மெண்ட்டாக இருக்காங்க, டெவலப் ஆகிட்டு இருக்காங்களா, அவங்கள கொண்டாந்தாதான் நம்மளுக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்னவும் பார்த்தா இப்போ யாரும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், குமாபட்டி. அப்புறம் வந்து இந்த சுரேஷ்குமாரன் வந்து இந்த லொடன்னு ஆடியே பரவாயில்ல இவ்வளோ வச்சுருக்கானே, சரி அவனையும் கூப்பிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தா அவனை எடுத்து ஒரு எபிசோடு போட டெவலப்மெண்ட் கூட வந்துடுச்சு. அப்போ இவனையே மெயின் ஆக்கிடுவான் அப்படின்னோடனே எல்லா ஆக்டர்களும் இப்போ ஒரு ஆள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டானே. இப்போ ரஜினியை வந்து நம்ம பிறக்கையிலே வந்து ரஜினியா அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டான். ஒரு ஸ்டேஜ் 5ஆவது 6ஆவது படிக்கையில் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் தெரியுமா அப்படின்னு உடனே மனசு வந்து ரஜினி சூப்பர்னே ஏற்றுக்குச்சு. அது மாதிரி அவர் எந்த படம் நடித்தாலும் ரஜினி தான் ஹீரோ தெரியாதா, அவன் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்க வச்சுக்கிறது. அது மாதிரி சுரேஷ்குமார்னா எல்லா ஆக்டர்களும் வாப்பா உட்காரு பண்ணுறியா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆள் ஏற்றுக்கிட்டோன்னே எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆரம்பிச்சது இந்த பிள்ளைதான் அவனை ஏற்றுக்க ஆரம்பிச்சது. அவனோட நடிச்ச பிள்ளை இது நல்லா அழகா இருக்கும்ல ஒரு பொண்ணு. ஆமா, நாடகத்துல நடிக்கிறது. இது ஆலியா மெலிசா.
அந்த புள்ள தான் ஏற்றுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வரிசையாக எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ம். ஆனால் இங்கே சும்மா ஸ்ட்ரீட்டில் ஆடிட்டு இருந்தவருக்கு இவ்வளோ தூரம் அந்த வாழ்க்கையை பாரு. அவன் முன்னாடிலாம் ரொம்ப டென்ஷன் பண்ணி எல்லாரும் இப்பவும் பேட் கமெண்ட் வருது அவனுக்கு. ஆனா அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி கோவப்படுறது இல்லை. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல முன்னேறிட்டேன். ஆமாமா, அதனால இப்ப கோவம் ரொம்ப வருது இல்லை. நீங்க சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு விட்டுறேன். முன்னாடி அப்படி கோவம் வந்து அப்படி திட்டுவேன். பன்னிக்கறி இல்லைன்னு சாப்பிடுவேன். இல்லை அவங்கள்ட்ட சொல்லுவேன்ல. ஆனால் வந்து திட்டுறது ரொம்ப ஒரு சிலர் ஃபோர்ஸாக திட்டுறா. அப்படி திட்ட மாட்டேன். இப்போ எப்படின்னா, எனக்கு இது இருக்குன்னு சொல்லிக்கிங்க, அப்போ உங்களுக்கு அது இல்லையா அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி நிறைய பேட் கமெண்ட் அவனுக்கு அப்போ வரும். இப்பயும் வருது 1 2. நீ இருந்து ஒருத்தன் கேட்டிருக்கேன், நீ வாழ்ந்து நீ சாதா ட்ரெயின்ல காசு கொடுக்காம போக வேண்டிய ஆளு, நீ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ட்ரெயின்ல போற இதெல்லாம் ஒரு நேரம்ப்பா அப்படின்னு போட்டிருக்கேன். அப்ப சொல்லியிருக்கேன். அப்படித்தானே? ஆமா, இதுவும் ஒரு நேரம்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, ஒருத்தன் ஏறுறேன்னா அவன் சரி இதனால ஏறுறேன், திடீர்னு இறங்குறேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அவன் பண்ணது சரி போல் இருக்கு ஏறிட்டேன், இன்னைக்கு அவன் பண்ணது எது தப்பு போல் இருக்கு இறங்கிட்டேன் அப்படின்னு தான் நினைப்போம். அதான் கொண்டாந்துட்டாங்க இப்ப. ஆமா, பிளாக் ஸ்டார் ரஜினி மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி பிளாக் ஸ்டார் ஒரு நேம் அடைமொழியா பிளாக் ஸ்டார்னே கொண்டாந்துட்டேன். இப்போ பவர் ஸ்டார். பிசினஸையும் பாத்துக்கிறேன், போறதும் போறேன், வெளியூர்லாம் போறேன். இப்ப வீட்டுல தங்குறதே இல்ல. சென்னையிலே முக்கால்வாசி இருக்கேன். சென்னை, கோயம்புத்தூர். இந்த டிவி ஷோ எங்கெங்க புதுசா நடக்குதோ அந்த இடத்துக்குலாம் முன்னாடி போயிடுறேன். அவங்க விழா மாதிரி கொண்டாடுறாங்க பாரு, அந்த இடத்துக்குலாம் போயிடுறேன். அவனுக்கு இன்வைட் பண்றாங்க. பிளாக் ஸ்டார் இருக்கிறது இல்ல. அப்ப கடையில யாரும் வந்து அம்மா ஒரு கடையில தான் ஆள் போட்டலாம். மம்மி ஒரு பொம்பளை போய் எடுத்துக்கிட்டானே என்ன பண்றது? அப்படிலாம் எடுத்துக்க மாட்டா. கேமரா இருக்கும், கேமராவை நம்ம மொபைலில் வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். சென்னையில் இருந்தாலும் நம்ம கடையில் என்ன நடக்குதுங்கிறத மொபைலில் கேமரா மூலயமா பார்த்துக்கலாமே. தெரியல. இப்போ சிங்கப்பூர்லலாம் இது அதுக்கு தானே கேமரா வச்சுட்டு போச்சு. சிங்கப்பூர்ல இருந்தால் நம்ம வீட்டில் போர்ட்டிகோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம், கேமரா ஆன் பண்ணி. அவனுக்கு கவனிச்சு பாக்குறதுக்கு டைம் இல்லை. இப்ப ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கேன். அந்த ப்ரோக்ராம் கலந்துக்கணும், எப்படி பாக்குறேன்னு தெரியல. ஆனா ஆளு எவ்வளவு தின்னாலும் உள்ளியாவே இருக்கேன். நல்லா இருந்து. ஆனா முதக்கி இப்போ கொஞ்சம் சேர்ந்துருக்கேன், கொஞ்சம் பூசினா மாதிரி இருக்கேன். வந்து ரொம்ப எலும்பு கூட இருப்பேன். இப்ப கொஞ்சம் அந்த மேல மண்ணு அந்த பணம்ங்கிற ஒரு திமிர் வரல. இப்ப வந்தாலும் அம்மா வந்து இந்த சும்மா ஒரு சாலை மீன் குழம்ப வச்சு ஒரு சோறு சட்டி வலிச்சுதான் போட்டுக்கிறேன். பாவம் மகனுக்கு ஒரு சோறு கூட வடிச்சு நல்லா வைக்கல. அந்த ஆகப்பையில 2 கரண்டி சோத்தம் வந்து அந்த சாலை மீன் ஊற்றி அதை வச்சு சாப்பிட்றேன். இல்லை எனக்கு கஞ்சியை வச்சு வத்தலை வச்சுக்கிட்டு சாப்பிட்றேன். இந்த மீன் வத்தலை வறுத்து வச்சுருக்காங்க அவங்க, கருவாடு, அதை வச்சு சாப்பிட்றேன். நான் வசதியாகிட்டேன், நான் அப்படித்தான் சாப்பிடுவேன்னு சொல்லலை, எதை வேணாலும் சாப்பிட்றேன். அந்த குணம் தன்மை இருக்கு அவன்ட்டு. ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டேன். என்ன நான் எங்கெங்கயோ எப்படி சாப்பிட்டு வரேன், நீ என்ன இதை போடுற அப்படின்பாங்க. அவன் அம்மாட்ட இந்த சோறையும் சாப்பிட்றேன். அம்மா வந்து இதுதான் பண்ணி வைக்கிறா, ஒன்றும் மாத்தி எல்லாம் பண்ணி வைக்கல. அவன் இதுதான் பண்ணி வைக்கிறா. ஆனா அம்மா வந்து நார்மலா இருக்கையில பேசாது மம்மி. இப்போ டிவிக்கு வந்த உடனே பேச்சு. டிவிக்கு வந்தாதான் நம்மள இதுவா பார்ப்பாங்களாம். அதனால பேசணும் சொல்லி யாரும் சொல்லியிருக்கா அவங்க மனசுக்குள்ள, டிவிக்கு போனா பேசு. உடனே அங்க வந்தா மகனை பத்தி அந்த பேச்சு பேசுறா. வீடியோவுக்கு பேசுங்கன்னா அப்படின்ட்டு விட்டுருவோம். மகனால நல்ல இது, மகனால நான் சங்கிலி வாங்கிச்சு, காப்பு வாங்கி கொடுத்துருக்கேன், காப்பு வளையல், நல்லா முன்னேறிட்டேன். ட்ரெஸ் நிறைய வருது. ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயாவே வருது. ஆமா, அனுப்பி விடுறாங்க. வாஷிங் மிஷின் யாரோ 40,000 வாஷிங் மிஷின் அனுப்பி விட்டுருக்காங்க. நல்ல வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷின் அதான் நீங்க காசு அனுப்பி விட்டுருக்காங்க, இவங்க வாங்கிட்டேன். நல்லா அவங்களுக்கு நிறைய வருது. அப்புறம் தீனி பண்டம், முறுக்கு இருக்கு, அந்த மாக்கு பிடிச்சது முறுக்கு, பண்ணு ரொம்ப பிடிக்கும் அந்த மாக்கு, அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஃப்ரீ தான் அதெல்லாம்.
இருந்தாலும் வீடு அந்த லெவலுக்கே தான் வச்சிருக்கேன்மா. வீட்டுல ஒரு டிச்சு மாதிரியே இம்ப்ரூவ்மெண்டே கிடையாது. அதே மாதிரி அழுக்கா. அது ஏன் அப்படி வச்சிருக்குன்னே தெரியும். அவங்க குமிஞ்சு வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. வேலை பார்க்காது, சமைச்சு மட்டும் போட்டுட்டு காலையில ஆனால் போயிடுது. எங்கிட்ட குமிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கறது இல்லை. வேலை பார்க்கறது குமிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து நீட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த இடம் நீட்டாக இருக்கும். நமக்கெல்லாம் நீட்டாக இருக்கணும். இல்லைன்னா அடுத்த வாட்டி போய் நம்மளுக்கு சமைக்க தோணாது. அப்புறம் அந்த கிச்சனுக்குள்ளேயே போகவே தோணாது. டேட்டியான பிளேஸ்க்கு போக பிடிக்கல. அது அப்படியே காலத்து ஒட்டி சித்திரக்குள்ளே பேசும். அந்த அம்மா பேர் என்ன மம்மி? காஜாபாயா ராஜாபாயா? கஸ்தூரி பாய். அது என்ன மம்மி லேடிஸ்க்கு பாயின்னு பேர் இருக்கா? கஸ்தூரி பாய். அவங்க அன்னைங்கெல்லாம் இப்போ எல்லாம் சேர்ந்துட்டாங்க, குடும்பமே சேர்ந்துடாம. ஆனா இத்தனை பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் அது ஒன்று அவங்களா பண்ணாங்களா? இவங்களும் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாங்க அன்னைக்கெல்லாம். ஆமா, ஒருத்தன் துபாயில இருக்கேன், ஒருத்தன் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டேன். துபாயில இருக்க வீடெல்லாம் நல்லா இருக்கு. தீனி எல்லாம் கொடுத்துருக்குது. ஒரு மக 3 மகன். அந்த அம்மாக்கா? ஆமா, மகளும் தீனி எல்லாம் கொடுத்து. ஆனா டிவிக்கு வந்தது 2 அன்னைக்கு தான் அந்த எம்மை. ஆமா, மக இல்லைன்னு நினைக்கிறேன். வந்துச்சானு தெரியல, வந்திருக்கோம். எது விட்டு கொடுத்துங்க அந்த காலத்துல. ஆனா டிவிங்கிறத அவ்வளவு பெரிய இதுவாயிடுச்சு பார்த்தீங்களா? எல்லாரும் அதுக்கு போன உடனே எல்லாரும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, சரி, நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜுங்கிறனால. ஆமா, நரிக்கியா ஜம்மி. ஆனா அவன் பண்றதெல்லாம் ஒன்றும் நல்லா இல்ல. ஏதோ யோகா அவனுக்கு தூக்கி விட்டுச்சு. நரிக்கியா ஜம்மி. பொம்பளை மாதிரி தான் இருக்கேன். இங்கே பாருங்க கைஸ், தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு நறுக்கிருக்கோம். அங்கே போய் சமைச்சிட்டு பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், கிச்சனுக்கு வந்துட்டோம் காய்ஸ். கிச்சனில் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். தக்காளி வெங்காயம், காலிஃப்ளவர், இது 2 பருப்பு அரிசியோட போட்டுருக்கீங்க. தோரம்பருப்பு. அரிசியோட சேர்த்து வச்சுருவோம். ஆமாம். இப்போ என்ன போட போகிறீங்க? சாம்பார் சாதமா? சாம்பார் சாதம். ஓ, அது செய்முறை எப்படி மம்மி? இந்த குக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். குக்கரை எடுத்து அடுப்பை ஆன் செய்து கொள்ள வேண்டும். குக்கரை அதனை தண்ணி கொதிச்சு இதை போட்டு வைப்போம். இந்த சரி தண்ணி கொதிச்சு கைஸ். இந்த தண்ணியில் நல்லா இதுன்னு வைப்போம். சத்து நேரம் ஊற வைக்கணும். அந்த சைடு வெறுமா அடுப்பில் ஏற்றிக்கும். எண்ணெய் ஊற்றணும். இது நல்ல வாசத்தை வச்சு தான் எண்ணெய் கண்டுபிடிக்கணுமா? 2 ஒரே மாதிரி இருக்குல்ல சட்டி. கலர் பார்த்தா தெரியும்ல? 2மே மஞ்சளாக தான் இருக்கு. ஓ, சுரேஷ்குமாரனுக்கெல்லாம் நல்ல லைஃப் இருந்துச்சு. இந்த மாதிரி பீரியட் இருக்கையில் டெவலப் ஆகிட்டாங்க. ஆமாம், சேமித்து வச்சுக்கிட்டு, காசு சேமித்து வச்சுக்கிட்டு நல்லா டெவலப் ஆனாங்க. ஏன்னா கடவுள் ஒரு வாட்டி தான் வாய்ப்பு கொடுப்பாரு. இன்னொரு வாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன்னா அப்புறம் இனிமேல் கஷ்டம். ஒரு சிலர் டிவிக்கு போயிட்டு வந்து டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்காங்க. ஒரு சிலர் தான் அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜிபி முத்தெல்லாம் பாருங்க, திரும்ப வந்துட்டு இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே? ஆமாம், அவர் எப்பவும் போடுற மாதிரி, அவர் கிராமத்துல இருந்து வீடியோ எப்பவும் போடுற மாதிரி. ஆர்டினரியா குடும்பத்து மேல ரொம்ப பாசம். பொண்டாட்டி, அவர் பொண்டாட்டியுமே எதுவுமே கண்டுக்க மாட்டா. அவளும் அவ ஒரு நொண்டி இருக்கு கொஞ்சம். அவர் தான் எல்லா பாடும் படுறாரு. ஒய்ஃபு சும்மா ஒண்ணுமே கண்டுக்காது அந்த அம்மா. ஆனா பிள்ளைய நிறைய பெற்றிருக்காரு. பிள்ளைய மேல அவ்வளவு பாசம். உயிர்னா உயிர் அவரு. பிள்ளைய பொண்டாட்டி மேலே அவர் பாசம். ஆனால் இடையில கார் வாங்கியெல்லாம் வீடியோ போட்டிருந்தாரு. கார் ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாது, ஆனால் வாங்கியெல்லாம் வீடியோ போட்டிருந்தாரு. ரொம்ப ஃபேமிலிக்காக தண்ணியே உயிரை கொடுத்துச்சுன்னா கூட விட்டுருவாரு. அப்படி ஒரு நல்ல மனுஷன்.
அவரே என்ன ஆனால் இடையில படத்துலலாம் எடுத்தாங்க. அப்புறம் திரும்ப வந்து இங்கேயே அவர் ஊர்லேயே வந்து போட ஆரம்பிச்சிட்டார். இப்போ வர சின்ன பிள்ளைய கூட பிஸி ஆயிடுச்சு மம்மி. முதல்லலாம் தாரணேஷ் ஆயாயம்ம அவன் கூட பிஸி ஆகிட்டேன். வந்த உடனே அடுத்து பாடம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, நீ வந்த உடனே ஐயா இங்கே பாரு நான் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவன் இப்போலேருந்தே இப்போ ஒரு நிம்மதியாக இல்லை. ஆமாம் இல்லை மேமி, இப்போ நம்மெல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம்னா சத்த நேரம் ஃப்ரீயாக இருப்போம். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம் மீதி படிக்கிறது அப்படின்னு தானே யோசிப்போம். அவன் போயிட்டு வந்துட்டு எங்கே என்னோட புக்கை காணும், எங்கே என்னோட நோட்டை காணும்னு தெரியுதுங்க. ஏன்டா அதை ஏன்டா தேடுற, அதில் ஏற்கனவே நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தேட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்றத கூட விட்டுட்டு போய் சாப்பிட்றான்னா சாப்பிடலை. அவங்களும் பாருங்க பேரண்ட்ஸும் அந்த அம்மாவும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சான் உடனே கேட்குறாங்க. இவளும் என்ன நடந்துச்சான், ஈஸியாக இருந்துச்சாம்மா எக்ஸாமு நான் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி இப்போ அம்மாக்கள் நல்லா ஷேர் பண்ணிக்கிறாங்க. முதல்லலாம் பிள்ளைய நீ எனக்கு ஃப்ரெண்டா நான் உனக்கு ஃப்ரெண்டாங்க. இப்போ அம்மாவுக்கு வந்து அவன் பண்ணுற ஒரு அசைவையும் அவங்க 2 பேரும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. நாங்கள் படிக்கிறதுல அம்மாவுக்கு அவ்வளோ ஃப்ரீயாவெல்லாம் பேச மாட்டாங்க, ஈகோவோட தான் இருப்பாங்க. இப்போ அம்மாவுக்கெல்லாம் ஃப்ரீயாக பேசுறாங்க. பிள்ளைகளுக்கா ஒன்றாதான் படிக்கிறேன். பிள்ளைகளுக்கா பிள்ளைங்க இப்போ வசதியா இருக்காங்கிறக்காக எனக்கு தெரியல. இவ்வளவு பேச மாட்டாங்க. எவ்வளவு வசதியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு பொழப்பு இருக்கும்ல. ஆமா, ஆனா இப்ப என்னன்னு தெரியல. இல்ல மேமி, இப்போ வந்த உடனே இப்போ அவங்க வீட்லயும் ஓரளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த பையன் வந்த உடனே அவங்க வீட்டு வேலை அவங்க வேலை இந்த இதுதானே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைய பத்தி இப்போ பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு இப்போ பிள்ளைகளையே பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் அவன் வந்த உடனே அவனை பத்தி பேசணும்னு தோணும். இப்போ நான் இருக்கேன், நான் காலேஜ் போயிட்டு வந்தேன்னா என் மேலே உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருந்தால் தானே என்னைய பற்றி பேச தோணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும், கார் எடுக்கணும், அந்த பிரச்சனை பார்க்க முடியாதுல்ல. ஆமாம், அதை தான் கேட்குறேன். அது எப்படி பண்ணுறாரு அதுதான் எனக்கும் புரியல. அன்னைக்கு வந்த உடனே பேசிக்கிட்டு இருக்காள் 2 பேரும். சரி இவளாவது வீட்டில் தான் இருக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. பேசுறாங்கல்ல நம்ம ஆளு, நம்ம ஆளு அதுல பேசுனா கூட இது வச்சிடறாரு, இவ்வளவு இப்ப பேசுறா அதிசயமா. அதான் தெரியல, ஒரு நேரமா என்னன்னு தெரியல அப்படி பேச வைக்குது. நம்ம ஆளு அடுத்து ஒரு காசு கொடுத்து பேசுனா கூட வரைக்கும் 10 விஷயம் கேட்டாங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு வச்சிருவா. ஆனால் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்க அப்படி. அதேமாரி இது அந்த இது கொடுக்கறதுக்கு நான் வரவான்னு கேட்டுட்டு இருக்கா அவருங்க அடுத்தவங்க. இவ்வளோ தூரம் அன்னைக்கு நம்ம போயிருக்கேல, நீங்க வீட்டில் இருக்கீங்களா நான் வரவா எங்க என்னங்க இதெல்லாம் ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அது அப்பா நம்ம பெரிய பயங்கரமான ஆளுங்க. அப்படியா? நான் பார்த்திருக்கேன். இவங்களோட நல்லா பேசுவோம், இவங்களோட ஸ்கூலுக்கு போகல, இவங்க அப்பாவோட நல்லா பேசும், தாரணேஷ் அப்பாவோட ரொம்ப நல்லா பேசும். அதுக்கு தாரணேஷ் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காகவே பேசும். இவங்க 2 பேரும் பேசி நிற்பாங்க. உப்பு பத்தல் இங்கே குழம்பு கூட்டிகிட்டு இருக்காரு. இது வெந்து முடிச்ச உடனே அப்படியே இறக்கிட வேண்டியது, வேற எதுவும் சேர்க்கக்கூடாது. தக்காளி சாதம் மாதிரியே வருமா அம்மி? இல்லை, இது பருப்பு போட்டிருக்கோம்ல, பருப்பு சாதம் வரும். அப்போ அது சின்ன பிள்ளைய கூட பிஸி ஆயிடுச்சு. இந்த காலத்தில் யாரையும் கேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. வெளியே பார்க்கையில கூட அன்னைக்கு தாரணேஷானா வந்தேன்ல ஸ்டெப்பில் வரையில் நம்ம 2 பேரும் நின்னதை பார்த்துட்டு 1 நிமிஷம் ஷாக் ஆனேன். இல்லை 1 நிமிஷம் ஷாக் ஆனேன் ஃபஸ்ட்டு படியில் ஏறையில். இப்போ நம்ம வந்து நான் இப்போ வந்து இருக்கேன், வேலைக்கு போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வீட்டில் வந்து வேற ஆளுங்க வந்திருக்கான்னா இவங்க என்ன புதுசாக வந்திருக்கா ஒரு ஆச்சரியம் வரும்ல. அந்த ஆச்சரியம் தான் தாரணேஷ் மூஞ்சியில் பார்த்த உடனே வெக்கம் வந்துருச்சு, போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் ரூமுக்குள்ள.
போய் கலட்டி போட்டாம பாருங்க, ட்ரெஸ்ஸையும் டவுசரையும் ஒன்று கலட்டி அந்த மாதிரி. நம்ம சொல்லவோம்ல, அவனுக்கு தெரியாதுல்ல. ஓ திடீர்னு வந்திருக்கா 2 பேரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பேன். இல்ல அவனுக்கு தெரிஞ்சிருக்கா, அவங்க அம்மா அவன்கிட்ட எல்லாம் சொல்லிடுவா. தெரிஞ்சுதான் இருக்கும். அவனுக்கு கேட்டுக்குவேன், அவன் விவரம். அவன் எல்லாம் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாம் கேட்டுக்குவேன். ஆனா முன்னாடி மாதிரி இப்ப அடமணல் இல்ல, நல்ல பிள்ளையா இருக்கேன்ல. ஆமா, அதுக்கு அவனுக்கே தான் ஒர்க் இருக்கு. அவன் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஒர்க்கில் அது பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால அவனுக்கு வந்து முதல்லலாம் விளையாடணுமே, மாமா வா விளையாடணும், ஆயா வா விளையாடணும், ஆயா வா விளையாடணும், மாமா விளையாடணும் அப்படிமே. இப்போ ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விளையாடணும்னா அவ்வளோ தூரம் தேடலை. நம்மளை பிடிச்சி இழுப்பேன், விளையாட வாங்க வாங்க வாங்க. அப்போ வீட்டில் இருக்கையில இப்போ ஸ்கூலில் அவனுக்கே வேலை கொடுத்து கொள்றாங்க. அவனுக்கே இந்த இதை இன்னைக்கு பண்ணிட்டு வா, நாளைக்கு இதை பண்ணிட்டு வா, வரும்போது இதை எழுதிட்டு வா, அதை வரைஞ்சிட்டு வா அப்படின்னு அவனுக்கே வேலை கொடுத்து கொள்றாங்க. இதை சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். இதுகளை எடுத்துட்டு அது மீன் மேய்க்கிறா மம்மி. ஆமாம், இது சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். மம்மி சமைச்சிட்டு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ பிரியாணி மாதிரி இருக்கு மம்மி. ஆமாம், இந்த பத்தியா சூப்பராக இருக்கு. இதே மதியத்துக்கு லஞ்சுக்கா மம்மி? காலையிலைக்கு மதியத்துக்கு, மதிய லஞ்சுக்கு பருப்பு சாதம். இதே டேஸ்டாக இருக்கும் மம்மி. இந்த சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் பார்க்குறாங்க வெள்ளிக்கிழமா. இதில் சாப்பிட்டு பாரு. சுடுது எதவா டேஸ்டாக இருக்கும். இங்கே மத்தியம் அதுக்கு கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, உருளைக்கிழங்கு, கேபேஜ், இது பூக்கோசு, இந்த இது அது என்ன சின்னதாக இருக்கும்ல முட்டா, அதெல்லாம் போட்டு கிரேவி. காலையில் டிஃபன் வந்து இது தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன், தோசை ஊற்றணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.